ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுடவழி சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுடருக்கு 4 நாள் லீவ் அப்படின்னு சொல்லி வெற்றி அந்த வீட்லேயே வந்து தங்கி குழந்தை கூட நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அந்த 4 நாள் தான் அவரோட வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த 4 நாள் முடிஞ்சு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். சுடருக்கும் அபிக்கும் கஷ்டமாக இருக்கும் தரையில் படுக்கிறதுக்குன்னு சொல்லி தான் பெட் வாங்கிட்டு வந்தார். ஆனால் நம்ம அபி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சுடருக்காக அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பாங்கன்னு நினச்சா அதுவுமே வேண்டான்னு சொல்லி ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சுட்டாங்க. வெற்றியை பொறுத்த வரைக்கும் அவர் அவர் வந்து அவரோட தப்பை உணரவும் செஞ்சுட்டாரு. அபி தப்பு பண்ணல அப்படிங்கிறது வெற்றிக்கு புரிஞ்சாலும் கூட அதை நிரூபிக்கணும்ல, அதுல உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்ல. அபிகிட்ட இதை பத்தி பேசினாலே எரிஞ்சு விழுகிறாங்க. எப்படிதான் இந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கிறது, அபிகிட்ட முதல்ல நம்ம பழைய மாதிரி பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஆனா அபியாவது வெற்றியை நம்புறதாவது கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க. ஒருவேளை அபி அன்னைக்கு நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் வெற்றி கிட்ட சொல்லணும், இல்ல வெற்றி மேல ஒரு நம்பிக்கை வரணும் அபிக்கு அப்படின்னா கண்டிப்பா வெற்றி கர்ணவை விட்டுட்டு வரணும் தான் அபி ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் வெற்றி அதை மட்டும் கேட்க மாட்டாரு. ஆனால் கர்ணா தான் இந்த கொலையவே பண்ணாரு அப்படின்னு அபி சொன்னாலும் கூட வெற்றி மறுபடியும் அபியை தான் தப்பாக நினைப்பாங்க. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி கர்ணா கிட்டேருந்து நம்மளை பிரிக்கிறதுக்கு பார்க்குறா, இதுதான் அவளோட பழிவாங்கிற நோக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் வெற்றி நினச்சிப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு தான் அபி இப்போ வரைக்கும் வெற்றி கிட்ட இந்த விஷயங்களை பற்றி மிங்கிள் ஆகாமையும் பேசாமையும் இருக்காங்க. அபியோட கேஸை பற்றி எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த பிரபாகரனை பார்த்து பேசலாம் அப்படின்னு வெற்றி அங்கே போகிறாரு. ஆனால் பிரபாகரன் முகம் கொடுத்து பேசல முதல்ல. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட அபியோட கேஸ் சம்மந்தமாக தான் பேச வந்திருக்கேன் அப்படின்றாங்க. சரி வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அபி சம்மந்தமாக நீங்கள் எதுக்கு பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா, சுடர் ஏன் குழந்தை தான் தெரியும் தானே அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும் தான், பட் அதை பற்றி நீங்கள் எதுக்கு பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. சுடரோட இந்த நிலைமையை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சுடரோட இந்த நிலைமைக்கே காரணம் நீங்கள் தானே சார் அப்படின்னு பிரபாகரன் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், குத்தி காமிக்காதீங்க, தயவு செஞ்சு என்னை நம்புங்க. இந்த கேஸ் விஷயமா உங்களுக்கு என்ன தெரியும், இது வரைக்கும் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள், என்னால் ஏதாவது கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க. முதல்ல அதுக்கு நீங்கள் அபி கொலை பண்ணலன்னு நம்பணும்ல அப்படின்னு. நம்பாம தான் இப்படி வந்து பேசிட்டு இருக்கேனா அப்படின்னு கண் கலங்குறாரு. என்ன சொல்கிறீங்க வெற்றி, எனக்கு புரியலை, கொஞ்சம் புரியும்படி தெளிவாக சொல்கிறீங்களா, பை த வே நீங்கள் நேரடியாக சொல்லிட்டா பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அபி கொலை பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிறத என்னால் நம்ப முடியுது. நான் அன்னைக்கு சொன்ன சாட்சி வந்து அவள் கத்திய பார்வதி அக்கா வயிற்றுலேருந்து குத்திட்டு எடுக்கிறா அப்படின்னு தான் நான் நினச்சிட்டேன். பட் ஏற்கனவே குத்தப்பட்டிருந்த கத்தியை அபி எடுத்திருக்கலாம். அபி இப்போ நடந்துக்கிறது பேசுறது, அபி சுடரை வளர்த்துருக்கிற விதம்னு நிறைய விஷயங்களை நான் நோட் பண்ணி பார்த்தா அபி அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. அவ்வளோ ஏன், இப்போது ரீசெண்டாக என் மேலே ஒரு கொலைப்பள்ளி விழுந்துச்சு. ஒரு பொண்ணை மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு என் மேலே கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் அடின்னு வெளுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்காக பேச யாருமே இல்லை. கர்ணா இருந்திருந்தா அந்த கதை வேற. என்ன என் மேலே தப்பு இல்லைன்னுலாம் ப்ரூவ் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டான், ஆனால் என்னை வெளியே கொண்டு வந்திருப்பான், அவ்வளோதான். ஆனால் அபி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட போய் வாக்குமூலம் கேட்டு நான் எந்த தப்பும் பண்ணலைங்கிறத ப்ரூவ் பண்ணி இப்போது என்னை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் அபிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா, அந்த பொண்ணு சாகலை, உயிரோடு இருந்ததுனால அவளால் அதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. பட் எனக்கு அப்படி இல்லைல்ல, பார்வதி அக்கா இறந்துட்டாங்க, நான் யார்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும் அபி இதை பண்ணலா இல்லையான்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அன்னைக்கு வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத உங்களால் யோசிக்க முடியும்ல அப்படின்னு. இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை, அன்னைக்கு நான் கண்ணால் பார்த்ததை நம்பிட்டேன், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அபி தான் அந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு உங்களை நம்ப வைக்கிறதுக்காக யாரோ போட்ட சதி தான் இது. அது யார் என்னங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அபி பிரபாகரன் சொல்கிறாரு வெற்றி கிட்ட. ஆனால் வெற்றி இருந்துட்டு அதான் எனக்கு புரியலை, முதல்ல இந்த கேஸில் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, அபி இந்த பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது சுடரோட ஆசை. திரும்பவும் அபி ஜெயிலுக்கு போனாலும் அவள் தப்பு பண்ணலை அப்படிங்கிறதுனால எப்படியும் ப்ரூவ் பண்ணிடுவா. அவள் வக்கீலுக்கு வேற படிச்சுட்டு இருக்கா, கண்டிப்பாக அவள் ரொம்ப டேலண்ட்டு தான், என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. பட் எப்படி நான் சுடருக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றுறது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, சுடருக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்களா, என்னென்னு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, சுடர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் உன் அம்மா இந்த பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போக மாட்டாங்க, நிரந்தரமாக உன் கூடவே இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். இப்போது கோர்ட்டில் வந்து அன்னைக்கு நான் கண்ணால் பார்த்ததை வச்சு சொல்லிட்டேன், ஆனால் அபி அதுக்கு அந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு ஏதோ தெரியாமல் நான் இந்த கேஸில் சாட்சி சொல்லிட்டேன்
அப்படின்னு உங்களால் வந்து கோர்ட்டில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வெற்றி வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அபியோட அண்ணன் இதை பற்றி உங்ககிட்ட பேசினாரா அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. சேச்சே இப்போ வரைக்கும் அதை பற்றி பேசலை அப்படின்றாங்க. நான் வேணா அவரை ஃபோன் பண்ணி வர வைக்கவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் தான் என்கிட்ட இதை பற்றி கேட்டார். கோர்ட்டில் போய் அபி இந்த கொலையை பண்ணியிருக்கா அப்படின்னு நான் சொன்னது பொய்யான சாட்சி அப்படின்னு நீ சொல்லிடுன்னு சொன்னார். ஆனால் நான் எப்படி போய் சொல்ல முடியும்? ஒருவேளை அப்படி நான் சொல்லிட்டேன்னா அபி வெளியே வந்துருவாளா? அதுக்கப்புறம் அபியை போலீஸ் பிடிச்சிட்டு போக மாட்டாங்களா? அவள் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையா? இந்த சட்ட சிக்கல்லாம் எனக்கு தெரியல, கொஞ்சம் புரியும்படி எனக்கு சொன்னீங்கன்னா அதை பற்றி நான் யோசிப்பேன் அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் கோர்ட்டில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், தயாராக தான் இருக்கேன். ஆனால் அதனால் வரப்போகிற விளைவுகளை நான் சந்திச்சு தான் ஆகணும். என் பிள்ளைகிட்ட என்னால் பேச முடியாமல் பழக முடியாமல் ஆகிடுமோங்கிற பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அபி வேணும்னா இந்த உண்மையெல்லாம் வெளியே சொல்லாமல் இருக்கலாம், சுடருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் நான் கோர்ட்டில் வந்து சொல்லும்போது எப்படியும் சுடருக்கு தெரிய வந்துடும். அவங்க அம்மாவும் அவளும் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டானா நான் தான் அவளோட அப்பான்னு அவள் புரிஞ்சுப்பா. நான் ஒரு நல்ல அப்பா அப்படின்னு அவளுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தான் அப்பாங்கிறதவே அவளுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ மட்டும் நான் அப்பான்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவள் என்னை வெறுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் சந்தோஷம் உங்களோட பொண்ணுன்னு சுயநலமாக யோசிக்கிறீங்க. ஆனால் தப்பே பண்ணாமல் ஒரு பொண்ணு இத்தனை வருஷமாக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்குது. அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இப்போ அந்த குழந்தையும் சமுதாயத்தில் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலையா? உங்கள் பொண்ணுங்கிறது உங்களுக்கு வலிக்குது சரி, ஆனால் அபி உங்கள் ஒய்ஃப் தானே, அவங்க தப்பு பண்ணலைன்னா கூட உங்களால் அவங்கள ஏற்றுக்க முடியாதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏற்றுக்கிட்டு தயாராக இருந்தாலும் அவள் ஏற்றுக்க மாட்டா என்ன, ஏன்னா அவ்வளோ பெரிய துரோகம் அவளுக்கு நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாவது நான் யோசிச்சிருந்துருக்கணும். அன்னைக்கு அந்த பொண்ணை மாடியிலேருந்து நான் தள்ளி இருக்க மாட்டேன், அந்த அளவுக்கு நான் கொடூரமானவன் இல்லைன்னு அவள் யோசிச்சிருக்கா. ஆனால் அபியை நான் ஏன் அப்படி யோசிக்காமல் விட்டுட்டேன்? அந்த இடத்துல தானே நான் தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்பு தான் என்னை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் திருந்துட்டீங்க மாறிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். பட் உங்களுக்காக அபிகிட்ட என்னால் ஏதாவது பேசி திட்டு வாங்க முடியாது. பட் நீங்கள் கண்டிப்பாக கோர்ட்டில் வந்து சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் போலீஸ்காரங்க இந்த கேஸை மறுபடியும் நோண்ட ஆரம்பிப்பாங்க, இதில் இருக்கிற உண்மைகள் என்னங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ணாவை எதிர்த்து கர்ணாவுக்கு தெரியாமையும் இந்த விஷயத்தை உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு பிரபாகரன் கேட்குறாரு. என் பொண்ணுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன். கர்ணாவுக்குமே அபி தப்பு பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சா அவையும் நானும் சேர்ந்து வாழ்றதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொலை பண்ணதே கர்ணாவாக இருந்தா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு பிரபாகரன். நீங்கள் ஏதோ யோசிக்கிறீங்க அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது என்னோடய யூகம் தான். அபிகிட்ட இதை பற்றி நான் சொன்னதே கிடையாது. அபி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோன்னு தெரியாது அப்படிங்கிறதுனால ஒரு வக்கீலாக இந்த மாதிரி நான் யோசிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம், உங்ககிட்ட தான் அதை பற்றி பேச முடியும். ஏன்னா நீங்கள் தான் அதிகமாக கர்ணா கூட இருந்திருக்கீங்க அப்படின்னு. சொல்லுங்கள், என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாரு வெற்றி. இல்லை, ஒருவேளை இந்த கொலையை கர்ணா பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கான மோட்டிவ் என்ன, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பார்வதி அக்காவை கர்ணா எதுக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபி எதுக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு பிரபாகரன் கேட்குறாரு. இப்போ நீங்கள் கர்ணா தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. சேச்சே, நான் அப்படி சொல்லலை, ஒரு யூகம் தான். அந்த டைமில் வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னு. அது அபிக்கு தான் தெரியும், அபி சொல்ல மாட்டா அப்படின்றாங்க. அபி கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஆனால் அதை நீங்கள் நம்ப தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அபி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க கரெக்டா அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. ஆமாம், அபி என்கிட்ட சொல்லிட்டாங்க. பட் அதை என்னால் நம்ப முடியுது, உங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும். இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், அபிகிட்ட நான் இதை கேட்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன், அவன் என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா, என்னால் கேட்க முடியல அப்படின்னு வெற்றி கேட்கவும், சரி ஓகே நான் சொல்கிறேன், நம்புறது நம்பாதது உங்கள் விருப்பம், அதுக்காக நீங்கள் அபியையோ என்னையோ தப்பாக புரிஞ்சிக்க கூடாது அப்படின்னு பிரபாகரன் ஒரு சின்ன விஷயத்தை முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறாரு. நான் ஏன் தப்பாக நினச்சிக்க போகிறேன்? அபிக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை எடுத்து பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ நானும் சுடரும் சேரணும், இல்லை அபியும் நானும் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்புறம் உங்ககிட்ட நான் ஏன் தப்பாக எடுத்துக்க போகிறேன், கோச்சிக்க போகிறேன்? தயவு செஞ்சு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள், அபி உங்ககிட்ட என்ன சொன்னாலோ அதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. வெற்றி, அபி சொன்னது என்னன்னா அவங்க கர்ணாவை தான் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறாரு வெற்றி. எனக்கு தெரியும் இது உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு. அன்னைக்கு அபியையும் கர்ணாவையும் தவிர வேறு யாருமே வீட்டில் இல்லை. அதுக்கு மேலே இருந்த ஆள் அப்படின்னா குழந்தை மகேஷ் தான். மகேஷ் தான் அவங்க அம்மாவை கொண்டு இருக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம்,
ஒருவேளை கர்ணா அவங்க ஒய்ஃபை கத்தியால் குத்திட்டு அதை எடுத்து அவங்கள காப்பாற்றலான்னு அப்படின்னு நினைக்க போய் ஒருவேளை அவங்க கத்தியை எடுக்கும்போது நீங்கள் பார்த்து அவங்க கொலை பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். இப்படி நடந்திருக்கலாம். இல்லை வேற ஏதாவது பண்ணி அவங்கள கொன்னுட்டு கத்தியை சும்மா சொருகி வச்சுருந்துருக்கலாம். அபி போய் அதை எடுத்து அவங்கள காப்பாற்ற நினைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அபி பண்ணலைங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி இந்த கேஸ் சம்மந்தமாக உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது, கர்ணா தான் உங்களை அனுப்பி வேவு பார்க்க சொல்லியிருப்பாரோன்னு. பட் சுடர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பை நான் நம்புகிறேன். நீங்கள் வேணா என்ன கெட்டவனா பார்த்துருக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் அபி சொன்ன மாதிரி நீங்கள் அந்தளவுக்கு மோசமானவர் இல்லைங்கிறது எனக்கு புரியுது. இதை நான் அபிகிட்ட சொல்லும்போது அபி என்கிட்ட கோவப்படுவாங்களே தவிர புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. அன்னைக்கு இவங்க 2 பேர் தான் வீட்டில் இருந்திருக்காங்கன்னா கர்ணா தான் கொன்னிருப்பாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். கர்ணா கொன்னாருன்னு நான் சொல்லலை, வாய்ப்புகள் அதிகம் அபி இல்லைனா கர்ணா. அபி கொலை பண்ணுறதுக்கு சில காரணங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஒருவேளை கர்ணா கொலை பண்ணியிருந்தாரு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அந்த வீட்டில் தான் இருக்கீங்க, எனி டைம் கர்ணா கூட தான் இருக்கீங்க. கண்டிப்பாக இத்தனை வருஷம் உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்காது. இப்போ நான் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அந்த சந்தேக பார்வையில் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். அந்த க்ளூவை வச்சு தான் அபியை நம்ம இதிலேருந்து காப்பாற்ற முடியும். நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், அபிக்காக மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்காக தான் முக்கியமாக நான் அபியை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அபி வக்கீல் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களே அவங்க கேஸை பார்த்துக்கிறதாவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் சுடர் கூட இருக்கணும், சுடர் உங்ககிட்ட சேரணும், நீங்கள் ஒரு நல்ல தகப்பன் அப்படின்னு சுடர் ஏற்றுக்கணும். அப்படின்னா அபியை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சுடர் புரிஞ்சுப்பாங்க. ஒரு விஷயத்த தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க, தப்பான கோணத்தில் பார்க்குறவங்க அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கும் புரியும். அது நீங்கள் உணர்ந்துட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களை ஏற்றுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வெற்றி கிளம்பி அங்கே போகிறாரு. அதாவது நம்ம சண்முகம் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம அபி சுடர் 2 பேரும் அவங்க திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம சண்முகமும் சரளாவும் பார்த்துட்டு வேண்டாம், நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை, இங்கேயே இருந்தால் போதும்னு. சரளா பழைய மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்றா கூட இருக்கலாம், நீங்கள் இருந்து போகாத அபி அப்படின்னு அவங்களே நேரடியாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்கல, போகிறதா முடிவு பண்ணிட்டு வெளியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் வெற்றி அங்கே போகிறாரு. அங்கே போகும்போது இவங்க 2 பேரும் கிளம்புறத பார்த்துட்டு எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வீட்டை விட்டு போகிறாங்களாமா, அவங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலையாமா அப்படின்னு சரளா சொல்கிறாங்க. என்னக்கா நீங்கள் ஏதாவது சண்டை போட்டிங்களா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இனிமேல் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, தேவையில்லாத ஆளுங்களெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் வேற எங்கேயாவது போயிருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இருக்கிற இடத்த யாருக்கிட்டையும் சொல்லணும்னு விரும்பலை அப்படின்னு. நீங்கள் பரோலில் வந்திருக்கிறதா சொன்னீங்க, 6 மந்த் முடிஞ்சதும் நீங்கள் மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் சுடரை தனியாக பார்த்துக்க முடியும்னு. அது அப்போ பார்த்துக்கலாம், மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போக போகிறதில்ல, நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு அபி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கேயே இருக்கலாமே அப்படின்னு. இல்லை, என்னால் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப கான்சியஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் இங்கே இருந்தேன்னா என்னால் அந்த பிரச்சனை இவங்களுக்கு வரும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் சம்பந்தமா நான் துருவ கண்டிப்பா என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வரும், அதனால தான் இவங்க கூட இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்னு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். உங்க கேஸுக்கும் இல்ல உங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தினால இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும், ஏன் சுடர் முதற்கொண்டு யாருக்கும் எந்த ஆபத்தும் வராம ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருந்து பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கேஸ் சம்பந்தமான வேலைகளை பாருங்க, நான் இவங்களை எல்லாரையும் கேர் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த ஒரு முறை என்னை நம்புங்க அப்படின்னு வெற்றி கெஞ்சுறாரு. ஆனா அபி கேட்க மாட்டேங்கிறாங்க. சரளா ஒண்ணுமே புரியல, ஆனா சண்முகத்துக்கு புரியுது. வெற்றி ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கிறான், ஒருவேளை நம்ம சொன்னதை அவன் யோசிச்சிருந்திருப்பானா, அபி மேலே போட்ட அந்த பழி பொய் அப்படின்னு போய் கோர்ட்டில் சொல்லணும்னு முடிவு எடுத்திருப்பானா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சண்முகம் நினைக்கிறாரு. அபி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. காலில் விழுந்து கெஞ்சுற அளவுக்கு போயிட்டாரு வெற்றி. அப்போ கூட அபி ஒத்துக்கவே இல்லை. சுடருக்கு ஒன்றுமே புரியல, ஏன் கேப்டன் இவ்வளோ பேசுகிறாரு அம்முக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி. கேப்டன் விடுங்க கேப்டன், அம்மு என்ன நினைக்கிறாங்களோ அதையே செய்யட்டும், கண்டிப்பாக எங்கள் அம்மும் எந்த பிரச்சனையிலையும் இல்லாமல் இந்த தப்பெல்லாம் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் இங்கே வருவோம், அப்போ நம்ம மீட் பண்ணலாம். இப்போ அம்முவை எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க, அவங்க பாவம் அப்படின்னு சுடர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, என்னால் சுடரை பார்க்காம இருக்க முடியாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போக வேண்டாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப வெற்றி கெஞ்சுறாரு. அப்போது எங்களை போக விடுங்க அப்படின்றாங்க. நீங்கள் இங்கே இருக்கணும்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். இப்போ தான் வக்கீல் பிரபாகரனை நான் பார்த்துட்டு வரேன், உங்கள் கேஸ் சம்மந்தமாக எல்லாத்தையும் பேசிட்டு வந்திருக்கேன். ஒரு சில விஷயங்களில் நாங்கள் 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அவர் இந்த கேஸை வேறு கோணத்தில் கூட பார்க்க சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், இந்த கேஸ்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு
என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த ஆதாரங்களையும் நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு முறை மட்டும் என்னை நம்புங்க அப்படின்னு வெற்றி கெஞ்சி கேட்குறாரு. சுடரோட சேஃப்டி தான் முக்கியம். கர்ணாவுக்கு என்னதான் ஆள்பலம், படைபலம், பணபலம்னு எல்லாமே இருந்தாலும் கூட வெற்றியை தாண்டி குழந்தைய கண்டிப்பாக தொடவே முடியாது. இந்த குடும்பத்துக்கும் வெற்றியை தாண்டி எந்த ஒரு ஆபத்து வந்துட போகிறதில்ல. அந்த அளவுக்கு வெற்றி பலசாலியும் கூட. அதனால அபி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்றாங்க. நிஜமாவா அப்படின்னு வெற்றி பயங்கர சந்தோஷப்படுறாரு. ஆமாம், நீங்கள் சொன்னீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் சம்மந்தமாக நான் ஓடும்போது கண்டிப்பாக எனக்கு என்னை சேர்ந்தவங்களுக்குன்னு எல்லாருக்கும் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே இருக்கணும். இங்கேருந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கேயே இருக்கோம். அப்படி இல்லாட்டினா நான் மட்டும் தனியாக போய் என்னோட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். என் அண்ணன் குடும்பத்துக்கோ இல்லை என் பொண்ணுக்கோ இதனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வெற்றி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு, கர்ணாவை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சமாளிக்கணும், கர்ணாவை சமாளிக்கணும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியை நல்லா யோசிச்சுட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அபி கேட்குறாங்க. ஆனால் சுடரை பார்க்கும்போது வெற்றிக்கு தோணுது, ஏன் சுடர் இதுக்கு மேலேயும் கஷ்டப்படணும்? ஒரு ஆஃப்டர் ஆல் தீபாவளி, அதை பற்றி கூட அவளுக்கு தெரியாமல் அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா. இனிமே அந்த மாதிரி ஒரு கஷ்டம் மறுபடியும் சுடருக்கு வரவே கூடாது. அதனால நம்ம இந்த சத்தியத்தை செஞ்சு கொடுக்கணும். இதுக்காக அவ கூட நிற்கணும். ஒருவேளை அபி கொலை பண்ணலை, வேற யாரோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளும் கண்டுபிடிக்கணும்னு தானே ட்ரை பண்ணுறோம். கண்டுபிடிக்கிற வரைக்கும் கர்ணா கிட்டேயும் விஷயத்தை நேரடியாக சொல்லிட்டு கூட இவங்களுக்கு பாதுகாப்பாக நம்ம இருக்கணும். கர்ணா வேலை இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வெற்றி யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்றாரு. அபிக்கு சத்தியமும் பண்ணி கொடுத்துட்றாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சண்முகமும். அதே மாதிரி கோர்ட்டில் அபி மேலே போட்ட பழி, அதாவது அபி தான் இந்த தப்பு பண்ணாங்க, இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு வெற்றி சொன்ன சாட்சி அன்றைக்கி ஏதோ தெரியாமல் அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு நானாக சொன்னது தான், பட் கண்ணால் நான் குத்துறதையோ கொலை பண்ணுறதையோ பார்க்கல அப்படின்னு சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இதனால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், சரளாவுக்கு தெரியாத மாதிரி, பட் அபிக்கும் நம்ம சண்முகத்துக்கும் விஷயம் புரியுது. பிரபாகரன் கிட்டேயும் வெற்றி அதை தான் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ இனிதான் கதை இன்னும் சூடு பிடிக்க போகுது. முக்கியமாக கர்ணாவோட சுயரூபம் என்னன்னு வெற்றிக்கு தெரிய வரும்போது பயங்கர பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.